தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய ஜெபத்தை மட்டுமல்ல, அவரை அறியாதவருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறார். அவருக்கு மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் புகழ்ச்சியும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவாறே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவாறே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவாறே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவாறே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் இப்போ உடன்படிக்கப்பட்ட அந்த ஆலயம் கட்டி முடித்தாயிற்று. அதில் உள்ள சூப்பரான வேலைகளை நம்ம பார்த்தோம், அளவுகளை பார்த்தோம், அதில் அதோடைய கற்களை, வெளியேறப்பட்ட கற்களை பார்த்தோம், அதுக்காக பயன்படுத்தப்பட்ட நபர்களை பார்த்தோம், மரம் வெட்டுற ஆட்களை பற்றி பார்த்தோம், இந்த வேலையெல்லாம் செய்கிறத பார்த்தோம். இந்த 7ஆம் அதிகாரத்தில் எல்லா விதமான அந்த செய்யப்பட வேண்டியதான அனைத்து விதமான கருவிகளும், அனைத்து விதமான அதனுடைய வேலைகள் எல்லாம் செய்வதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, மிக முக்கியமானது ஆகிய உடன்படிக்கை பெட்டிய சீயோன் என்னும் தாவீது நகரத்திலிருந்து இங்கே ஆலயத்துக்குள்ளே கொண்டு வர்ற ஒரு வேலை நடக்குது. அது சூப்பராக எல்லாரும் சேர்ந்து அதை செய்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்களா, 7ஆம் மாதத்தில் பண்டிகை நாட்களில் முதல் நாளில் கொண்டாடுறாங்க. 7ஆம் மாத பண்டிகைன்னாவே 2 பண்டிகை முக்கியம். ஒன்று எக்கால பண்டிகை வருது, அதை அடுத்து வர்ற பண்டிகை வந்து இந்த நம்ம பாவ நிவாரண பலி பண்டிகை வருது. அதுக்கு அடுத்து வர்ற 15ஆம் தேதியிலேருந்து வர்ற பண்டிகை வந்து கூடார பண்டிகை வருது. அப்போ அந்த அந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு நான் நினைக்கிறேன், ஒருவேளை கூடார பண்டிகை ஒட்டி நாளாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த நாட்களில் அதை அனுப்பிச்சிடுறாங்க, கொண்டு வராங்க. எல்லாரும் மூப்பர்லாம் வந்திருக்காங்க. ஆசாரியர் கர்த்தருடைய பெட்டியை எடுத்துகிட்டு வர்றாங்க. அதை சுமந்துட்டு வந்தாங்க. முக்கியமாக சுமந்தார்கள். அந்த வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து 2 வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். சுமந்து கொண்டு வந்தார்கள், சுமந்தார்கள். சரி, கொண்டாந்து எல்லாம் பெட்டிக்கு முன்பதாக ரொம்ப கணக்கில்லாத ஆடு மாடில் பலியிட்டாங்க. எல்லாம் சந்தோஷமாக என்ன செஞ்சாங்களாம், ஆமாம், இங்கே கொண்டாந்து 7ஆம் வசனம், கேருபீன்கள் பெட்டி இருக்கும் ஸ்தானத்தில் தங்கள் 2 சட்டைகளையும் விரித்து உயர இருந்து பெட்டியும் அது தண்ணி மூடி கொண்டு வந்தது. அங்கே கொண்டு வைக்கிறாங்க. வச்ச உடனே வெளியே கொஞ்சமாக தெரியணும், இழுத்தாங்களா, ஆனால் தெரிய வரலையா. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, அங்கே அந்த பெட்டிக்குள்ளே பார்த்துருக்குறாங்க. அங்கே இப்போ பார்த்தபோது யாரும் என்ன செய்யலை, அங்கே யாரும் செத்து போகவில்லை. நான் நினைக்கிறேன் அது முறைப்படியாக திறந்து பார்த்துருப்பாங்க நான் நினைக்கிறேன். அங்கே அந்த ஓரேப்பில் வச்சதான 2 கற்பலைகள் தான் உள்ளே இருந்துச்சான். அங்கே மீதி 2 அங்கே இல்லை. மொத்தம் 3 உள்ளே இருந்தது. ஒன்று ஆரோனின் துளித்த கோல், அதுவும் அங்கே இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் அந்த அப்பம்
மண்ணா வைக்கப்பட்டதால ஒரு சின்ன ஒரு பொற்பாத்திரம் உள்ளே இருந்துச்சு. அதுவும் இப்போ இல்லை. இப்போ அது உள்ளே இருந்தது என்ன, 2 கற்பலைகள் மட்டுமே இருந்தது. ஆரம்ப நாட்களில் அடையாளங்களாக வைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம், ஆமாம், கொஞ்ச நாள் தான் அந்த அடையாளங்கள். நம்ம அடையாளங்களையே நம்பி போகாதீங்க, வார்த்தையை நம்பி போங்கள். வார்த்தை ஒன்று. கர்த்தர் செய்த அற்புதத்திற்கு ஒன்று அங்கீகாரத்துக்கு அடையாளமான, நம்மை கர்த்தர் அங்கீகரித்தார் என்பதற்கு அடையாளமான ஆரோனின் துளிர்த்த கோலும், அங்கீகாரத்துக்கு அடையாளமான துளிர்த்த கோலும், ஆமென், ஸ்தோத்திரம், நம்முடைய ஆண்டவன் நம்ம வழிநடத்தி வந்ததான அற்புதத்தை நினைவு கூறுவதற்காக இருந்ததான அந்த மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் அங்கே இல்லை. ஆனால் நம் வாழ்நாளெல்லாம் பின்பற்ற வேண்டியதற்கு, ஆமென், அற்புதங்களும் அங்கீகாரத்தையும் விட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதே மிக முக்கியமானது அப்படிங்கிறத நாம் இங்கே தெரிஞ்சுக்கிறோம். பார்க்கலாம். சரி, அப்போ ஆசாரியர்கள் எல்லாம் வந்தாங்க. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படும் போது நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணாங்க. கர்த்தருடையதான மகிமை மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை மூடிச்சு. மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்வதற்கு நிற்கக்கூடாமல் போனதான் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தில். ஆண்டவர் எப்படி மோசே எல்லாவற்றையும் செய்து முடித்து வெளியே வந்தபோது ஒரு மகிமை மேகம் மூடினதோ, அதே போல் சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்து ஆராதித்து மகிமைப்படுத்தி அங்கே உள்ளே போன மாதிரி தெரியல ராஜா. அங்கே ஆசாரில் நின்று கர்த்தரை ஊழியம் செய்து வெளியே வரும்போது மகிமை அங்கே மூடினதை பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகலமும் வேதாகம சட்டத்திட்டங்களின்படி விதிமுறைகளின்படி கட்டப்பட்டு, விதிமுறைகளின்படி அவைகள் வைக்க வேண்டிய இடத்தில் வைக்கப்பட்டு, தேவனுடையதான உடன்படிக்கை பற்றி ஆமென் அது நிறுவப்பட்டு, கர்த்தரை மகிமையாய் துதிக்கும் போது கர்த்தருடைய மகிமை இறங்கினதை நாம் பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அதுக்கப்புறம் சாலமோன் ஜெபம் பண்ணுறாங்க. காரிருளில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும், தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமாய் ஆலயத்தை கட்டினேன்னு சொல்கிறேன். பாருங்கள், 2 வார்த்தை சொல்கிறான். நிலையான வீடு உமக்கு கட்டுறேன்னு. அந்த வார்த்தைகள்லாம் அது நம்ம பார்க்கணும். அந்த எபிரேய வார்த்தைகளில் இவனுடைய என்னன்னா, கடவுளுக்கு ஒரு வீட்டை கட்டிட்டேன்னு ஒரு பெரிய ஒரு பெருமிதம். ஆண்டவரே, நாமக்கு ஒரு வீட்டை கட்டிட்டப்பா, நீர் காரில் வாசம் பண்ண, நான் இப்போ வெளிச்சத்துக்குள்ள நம்ம கொண்டாந்துட்டேன், உமக்காக நீர் என்றென்றைக்கும் தங்கத்தக்கதான ஒரு நிலையான ஆண்டு சொல்கிறாரு. அப்போ சொல்லிட்டு பின்னால் வருவான், அப்போ புரிஞ்சுக்குவீங்க. அப்போ சொல்லிட்டு ஆண்டவர் கட்டினேன்னு ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்கிறாரு. அப்புறம் ஜனங்களை எல்லாத்தையும் பார்த்து கையை நீட்டி ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, அவங்க எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாய் தாவீதுக்கு வாக்கினால் சொன்னதை இப்போது கரத்தினாலே நிறைவேற்றிட்டாரு. ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் தாவீதையே ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எங்கள் அப்பாவுக்கு அந்த எண்ணம் இருந்துச்சு. ஆனாலும் நீ கட்ட மாட்டேன், கர்ப்பப்பிறப்பு கட்டுவான்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் கட்டுவதற்கு எனக்கு உதவி செய்தார். நானும் நம்முடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ண போது அவளோடு பண்ண உடன்படிக்கை இருக்கிற பெட்டிக்காக அதில் ஒரு ஸ்தானத்தை உண்டாக்கினார். உடன்படிக்கை பெட்டிக்காக ஸ்தானம். இங்கே ஒன்று சொல்ல, முதல் வசனத்தில் சொல்லும்போது நீர் தங்கும் நிலையான வீடுங்கிறாரு. இங்கே சொல்லும்போது நம்முடைய பெட்டிக்காக உடன்படிக்கை, அதனால் வார்த்தையை நான் சொன்னேன், அது உள்ளே இருந்தது வார்த்தை, உடன்படிக்கையின் வார்த்தை. இப்பவும் உடன்படிக்கை. இந்த வார்த்தைக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுக்குற நீங்கள் பாக்கியவான்கள். அதாவது கிறிஸ்தவங்க பைபிள் அதனால தான் பாருங்கள், எப்பவும் கையில் பைபிள் வச்சுருப்பாங்க, வீட்டில் பைபிள் வச்சுருப்பாங்க, சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் பைபிள் தூக்கிட்டு வருவாங்க. சர்ச்சிலையும் இந்த பைபிள் தான் பிரசங்கம் பண்ணப்படும். அப்போ வேதாகமம் தான் அத்தனை முக்கியமானது. வார்த்தை தான் அவங்க வாழ்க்கையே அவங்க வார்த்தை, தேவனுடைய வார்த்தையே ஆமென் ஸ்தோத்திரம் அவருடைய வாழ்க்கையாக இருந்தது. அப்படி வார்த்தைக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறவர்கள் பாக்கியவான். 22 வசனம். பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்துக்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் நின்று முழங்கால் படிட்டு கையை விரித்து ஜெபம் பண்ணுறார். ஒரு பெரிய ஜெபம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. அவரை உயர்த்துகிறார். தங்கள் முழு இருதயத்தோடு மக்கள் முன்பாக நடக்கிற போது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து. இதெல்லாம் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தைகள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில், அதாவது என்னாகும் புஸ்தகம், லேவியராகும் புஸ்தகத்தில் இருக்கிற அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறார். தேவரீர் தகப்பனாய் தாவீதுக்கு இந்த வாக்கு பண்ணினீர், அந்த வாக்கை இப்போ நிறைவேற்றினீர், உமக்கு நன்றி. ஆமென் ஸ்தோத்திரம். இப்போ நீர் சொன்னது போல சிங்காசனத்து வீட்டிற்கு புருஷன் இல்லாமல் போவதில்லைன்னு சொன்னதை நீ தொடர்ந்து இன்னும் எதிர்காலத்தில் நிறைவேற்றுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். தேவன் மெய்யாகவே பூமியில் வாசம் பண்ணுவாரோ? இப்போ வாசம் பண்ணுவாரா? இதோ வானாதி வானங்களும் வானாதி வானங்களும் கொல்லாதே கட்டின யாழை அம்மாத்திர இப்போ சொல்கிறேன். இதில் எங்கே நீ தங்க முடியும்?
தேவனாய கர்த்தாவே உமது அடியான் என்று ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டருளும் சொல்லிட்டு இந்த ஜெபிக்கிற 9ஆம் வசனம், ஆமென் ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்தில் நம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருக்கணும் ஆண்டவரே. இந்த உமது அடியானும் இந்த ஸ்தலத்தில் விண்ணப்பம் செய்ய போகிற சகல ஜனங்களும் ஜெபத்தையும் கேட்டருளும், ஜெபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து கேட்டு மன்னிப்பீராக அப்படின்னு சொல்லிட்டு 31ஆம் வசனத்தில் ஒரு குற்றம் செய்திருந்து அது நிமித்தம் 2 பேருக்குள்ள வழக்கு உண்டாகி அவன் இங்கே ஆணையிட்டால் அவன் யார் சரியானதோ அவன் கேட்டு துன்மார்க்கனுடைய நடக்கை அவன் தலைமேல் சுமர பண்ணி குற்றவாளியை குற்றவாளியாக தீர்த்து நீதிமானுக்கு நீதியை செய்து வழி நடத்தும்படி நாங்கள் நியாயம் தீர்க்க வேண்டும்னு ஜெபிக்கிறோம். ஆண்டவர்கிட்ட சில நேரங்களில் அந்த சத்தியம் பண்ணுப்பா ஆலயத்தில் சத்தியம் பண்ணா செய்கிறேன்னு சொல்லி நான் விட்டுறேன்பாங்க. அவன் பொய்யா சத்தியம் பண்ணான்னா கர்த்தர் அவனை நியாயம் தீர்ப்பார். அடுத்து 33ஆம் வசனம், சத்துருக்களுக்கு முறிந்தோடி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவளுக்கு திரும்பி வர பண்ணுங்க. 35ஆம் வசனம், அவங்க கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து மழை இல்லாமல் இருக்கும்போது ஜெபம் பண்ணால் பாவங்களை மன்னித்து நல்ல மழையை தாங்க. வறட்சி வரும்போது, கொள்ளை நோய் வரும்போது, வெட்டுக்கிளி பச்சைக்கிளி வரும்போது ஏதாவது அவங்க உணர்ந்து இருதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேரம் ஜெபித்தா தயவுசெய்து அவங்க ஜெபத்தை கேட்டு நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேணும் ஆண்டவரே. 41ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உம்முடைய ஜனமல்லாத புறஜாதிய அந்நிய ஜாதியான் ஒருவன், ஒரு இந்தியனோ ஒரு பாகிஸ்தானோ ஒரு அரபு தேசத்துக்காரனோ அல்லது வேறு எங்கேயோ உள்ள மனுஷன் இஸ்ரவேல் அல்லாத ஒரு உங்களுடைய மகத்துவமான நாமத்தை கேள்விப்பட்டு ஒரு பலத்த கரத்தை ஓங்கிய பயத்தை பற்றி கேள்விப்படுவாங்களே, அப்படி கொத்த ஒருவன் தூர தேசத்துக்கு இந்த ஆலயத்துக்கு நேராக விண்ணப்பம் பண்ணினா நமது வாசஸ்தலமாகிய பரலோகத்திற்கு இங்கே ஜெபம் பண்ணால் பரலோகத்திற்கு கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் நல்லா பாருங்க பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை போல உமக்கு பயப்படும்படிக்கு நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டது என்று அறியும்படிக்கு உம்முடைய நாமத்தை அறியத்தக்கதாக அந்த அந்நிய ஜாதியான் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளும்படி எல்லாம் தேவரீர் செய்தருளுவீராக. அப்போ புற ஜாதிகளுக்கும் இடம் வச்சதை பார்க்குறேன். அவங்களும் இஸ்ரவேல் ஜனங்களை போல ஆசீர்வதிக்கப்படணும்னு ஜெபிக்கிறான். அவங்களும் இஸ்ரவேல் ஜனங்களை போல தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவன் புறஜாதியாரை பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே புறஜாதிகளை தம்முடைய ஜனத்தோடு கூட சேர்ப்பதற்கு கர்த்தர் வைத்ததான முகாந்திரங்கள் நாம் இங்கே பார்க்குறோம். அப்படியே யுத்தத்தில் தோற்று போனால் அதுக்காக ஜெபிக்கும்போது கர்த்தர் அதாமே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு அவர் ஜெபிக்கிறார். இப்படி பல காரியங்களை ஜெபிச்சுட்டு எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் ஆண்டவரே உம்முடைய அடியானின் ஜெபத்துக்கு 52ஆம் வசனம், தேவரீர் அவர்களுக்கு செய்யும்படி உம்முடைய கண்கள் உமது அடியானின் வேண்டுதலுக்கும் உமது ஜனமாய் இஸ்ரவேல் வேண்டுதலுக்கும் திறந்திருப்பதாகப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணுறார். அப்புறம் 54ஆம் வசனத்திலிருந்து ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுறார். ஜனங்கள் எல்லாம் இப்போ ஜெபம் பண்ணி ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணி முடித்தோடனே ஜனங்களை பார்த்து ஜெபம் பண்ணுறார். ஜனங்களை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, வானத்துக்கு நேராக விரித்து முழங்கால் பட்டிலேருந்து எழுந்து நின்றுக்கிட்டு சபையார் எல்லாரும் பார்த்து உரத்த சத்தமாக சொல்கிறார், தாம் வாக்குத்தத்தம் பண்ணியபடி அதெல்லாம் கர்த்தர் இப்போது செய்து முடித்தார். ஒரு இளைப்பாறுதலை ஆண்டவர் கட்டளையிட்டார். அவர் வாக்கினாலே சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை. நம்முடைய தேவனாய கர்த்தர் நம்மளை கைவிடாமலும் நம்மளை நெகிழ விடாமலும் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருந்து இந்நாள் வரைக்கும் வழி நடத்தி வந்தார். நாம் அவருடைய வழிகளில் நடப்பதற்கும் அவருடைய கட்டளையின்படி நாம் கை கொள்வதற்கும் நம்முடைய இருதயத்தை அவர் பக்கம் சாய பண்ணுவாராக. உங்கள் இருதயம் அவரையே சார்ந்திருப்பதாக. நீங்கள் அவரையே நம்பி விசுவாசித்து இருப்பீர்களாக. நம்முடைய கர்த்தரே தேவன், வேறொருவரும் இல்லை என்பதை பூமியின் ஜனங்கள் எல்லாம் அறியும்படியாக அவர் தமது அடியானுடைய நியாயத்தையும் தமது ஜனமாய் இஸ்ரவேலின் நியாயத்தையும் அந்தந்த நாளில் நடக்கும் காரியத்துக்கு தக்கதாய் விசாரிப்பதற்கும் நான் கர்த்தருக்கு முன்பாக பண்ணின என்னுடைய வார்த்தைகள் இரவும் பகலும் நம்முடைய தேவனாய் கர்த்தருடைய சன்னதியில் இருப்பதாக. பண்ண ஜெபம் எல்லா விஷயத்தையும் நான் ஜெபம் பண்ணிட்டேன். ஜனங்களுக்கு என்னென்ன நெருக்கடி வருமோ அந்த ஜெபமெல்லாம் கேட்கட்டோப்பா சொல்லிட்டு கடைசி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஆதலால் இந்நாளில் நாம் இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளைகளில் நடந்து, அதான் முக்கியம், அவர் கட்டளைகளில் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாய கர்த்தரோடு உத்தமமாயிருப்பதாக. ஆமேன் மக்கள் சொல்லியிருக்கணும், அங்கே சொல்லப்படல, ஆமேன் சொல்லியிருக்கணும். நாங்கள் எப்போதும் கர்த்தருக்கு என்பதாக உத்தமமாயிருப்போமாக.
அப்போ பின்பு அனைவரும் கர்த்தருடைய சபையில் பலி செலுத்துகிறாங்க. சாலமோன் கர்த்தருக்கு சமாதான பலியாக 20,000 ஆடு, 1,20,000 ஆடு, பெரிய பலி செலுத்தி கர்த்தரை ஆராய்த்து அவங்க எல்லாரும் அவங்க சாப்பாடுலாம் அவங்க சாப்பிட்டு ஒரு பெரிய மகிழ்ச்சியாய் அவங்க கொண்டாடினாங்களாம். கர்த்தருடைய சந்தானில் 7 நாள், அதற்கு பிறகு 7 நாள், ஆக 14 நாள் அவங்க கர்த்தருடைய பண்டிகையை கொண்டாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி எல்லாரும் வீட்டுக்கு விடை கொடுத்து அனுப்புகிறான். ஜனங்கள் எல்லாரும் ராஜாவை வாழ்த்தி அவங்கவுங்க வீடுகளுக்கு போனாங்க. மன மகிழ்ச்சியோடு கூட கூடாது திரும்பினாங்கன்னு பார்க்குறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இதில் பார்ப்பது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய ஜெபத்தை மட்டுமல்ல, அவரை அறியாதவருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறார். அவருக்கு மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் புகழ்ச்சியும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. அவர் வார்த்தையால் சொன்னதை அவர் கையினாலே நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரத்தை பார்க்குறோம். இந்த 8வது அதிகாரத்தில் ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை நிரப்பிற்று அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சாலமோன் என்ன செய்தார்? அந்த ஆலயத்தில் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினதான அந்த காரியத்தை குறித்து, அவருடையதான ஜெபத்தை குறித்து இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். நீ வார்த்தையினால் அன்றைக்கி சொன்னீங்க தாவீதுட்ட, இன்றைக்கி என்ன செய்திருக்கீங்க? கரங்கள்னால் நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க? நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லை, இந்த ஆலயத்துக்கு வந்து யார் யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலையில் வந்து ஜெபித்தாலும் அந்த ஜெபத்தை நீங்கள் கேட்டு என்ன செய்யணும்? பதில் தரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உங்களுடைய கண்களும் உங்களுடைய இருதயமும் எப்பொழுதும் என்ன செய்யட்டும்? அந்த ஆலயத்தின் மேலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்? நல்ல ஒரு அருமையான ஒரு ஜெபத்தை இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த நாளிலும் நம்ம ஜெபிப்போமா? அவன் நம்முடைய ஜெபத்தையும் கர்த்தர் அங்கீகரித்து கொள்ளும்படியாக ஜெபிக்கலாம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்றைக்கு சாலமோனுடைய ஜெபத்தை நீர் கேட்டீரப்பா. ஆமேனப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கண்களும் உம்முடையதான இருதயமும் கர்த்தாவே அப்பா எப்பொழுதும் ஆமேனப்பா உம்முடைய ஆலயத்திலையும் கர்த்தாவே காணப்படுவதாக ராஜா. கர்த்தாவே உம்மை நோக்கி ஆமேனப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஏறெடுக்கிற ஒவ்வொருடைய ஜெப விண்ணப்பத்தையும் நீர் கேட்டு நீர் அங்கீகரிக்கிற தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாள் கர்த்தாவே தங்கள் முழு இதயத்தோடு உமக்கு முன்பாக நடக்கிற உம்முடைய அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிற நல்ல தெய்வமே, இந்த ஆலயத்துக்கு நேராக ஏறெடுக்கிறவருடையதான எல்லா பாவங்கள் மன்னிக்கப்படட்டும், எல்லா வியாதிகள் அவர்களை விட்டு சுகமாகட்டும். கர்த்தாவே அவர்கள் பண்ணுகிற பொருத்தனைகளை நீர் கர்த்தாவே நிறைவேற்றுவீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. வருகிற ஜனங்கள் ஏறெடுத்து ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும். நித்திய ஜீவனை அந்த ஜனங்களுக்கு தந்திரத்தக்கதாக கர்த்தரே தேவன் என்று சொல்லி அறியத்தக்கதான கண்களே அந்த ஜனங்களுக்கு திறந்தரல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.